நோய் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப ஈஸிங்க. ஆனால் அதுக்கு சில சவால்களை எதிர்கொள்ளணும். என்னென்னா, நாம் உண்ணுகிற உணவுகளை உப்பே சேர்க்கக்கூடாது. பச்சை காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும். இலைத்தழைகளை சாப்பிடணும். கீரைகளை பச்சையாக சாப்பிடணும். சில உணவுகளை பச்சையாக சாப்பிட முடியாது. கருணக்கிழங்கெல்லாம் அதை வேக வச்சு சாப்பிடணும். உப்பு சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம உணவு முறை இருந்தால் நமக்கு எப்படிங்க நோய் வரும்? கீரைகளை பச்சையாக சாப்பிட்றது, இலைத்தழைகளை சாப்பிட்றது, பழங்களை சாப்பிட்றது, காய்கறிகளை சாப்பிட்றது உப்பு சேர்க்காம, இந்த மாதிரி நம்ம உணவு முறை இருந்துச்சுன்னா எப்படி நோய் வரும்? நோய் வராது. அப்போது நான் சொல்கிற உணவுங்கிறது ரொம்ப சவால் நிறைந்தது. எப்படி உப்பு இல்லாமல் எப்படி சாப்பிட்றது? காய்கறிகளை பச்சையாக சாப்பிடணுமா? எப்படி சாப்பிட்ணும்? பழங்களை கூட சாப்பிட்றலாம், காய்கறிகளை சாப்பிட்றது கூட சாப்பிட்றலாம், இலைத்தலைகளை சாப்பிட்ணும். அப்போ அந்த அரிசி, கேழ்வரை, கோதுமை இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் உப்பு இருந்தால் தான் சாப்பிட முடியும். உப்பே தவிர்த்துடணும். உப்பு இல்லாமல் சாப்பிட்றது எவ்வளோ கஷ்டம். அந்த பத்திய சாப்பாடு மாதிரி இருக்குமே, அது எவ்வளோ கஷ்டம். அது மிகப்பெரிய சவால் நிறைந்தது. அப்போ அந்த மாதிரி உங்கள் உணவு முறை அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்கள் உடம்புல எப்படிங்க நோய் வரும்? நீங்கள் அரிசி, கேழ்வரை, கோதுமை, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பால் இது சாப்பிடவே இல்லை. அதுக்கு பதிலாக நீங்கள் காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இலை தலைகள் இதைத்தான் சாப்பிட்றீங்க. உப்பு சேர்க்கலை, வெள்ளைச்சீனியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போது இப்படிப்பட்ட ஒரு உணவை சாப்பிட்றவங்களுக்கு எப்படி நோய் வரும்? ஆனால் இந்த உணவை சாப்பிட்றது மிகப்பெரிய சவால் நிறைந்தது, கஷ்டமான விஷயம். அப்போ ஏன் அதை பண்ண மாட்டேன்றாங்க? ஆரோக்கியமாக வாழணும்னு மனிதர்களுக்கு ஆசை தான். அப்படி இருக்கும்போது இந்த உணவை ஏன் கடைப்பிடிக்க மாட்டேன்றாங்க? நாம் இன்றைக்கி சாப்பிட்ற அரிசி, கேழ்வரை இதெல்லாம் சவால் இல்லாத உணவு. நம்மளை அடிமைப்படுத்துக. சவால்னால் என்னென்னா, அது சாப்பிட்றது நமக்கு கஷ்டமாக இருக்கும். உதாரணத்துக்கு மாடு புல்லை திங்குது அப்படின்னா அது எவ்வளோ சவால் நிறைந்தது பாருங்கள். உங்களால் ஒரு கைப்பிடி புல்லை சாப்பிட முடியுமா? ஆனால் அந்த மாடு வயிறு நிறைய அந்த புல்லை தான் சாப்பிடுது. அப்போ எவ்வளோ சவால் பாருங்கள். உணவில் அது எவ்வளோ சவாலை எதிர்கொள்ளுது. அது கிட்ட நிற்க முடியுமா நம்மளால்? அந்த சவால் முன்னாடி நம்மலாம் கிட்ட நிற்க முடியாது. அதுபோல் பார்த்திங்கன்னா, ஒரு யானை பாருங்கள், இலைத்தலைகளை சாப்பிடுது. மரங்களில் இருக்கிற இலைத்தலைகளை உடச்சி ஒரு இலையை நம்மளால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டம் நமக்கு. ஆனால் அது வயிறு முறை அவ்வளோ பெரிய வயிறு நிறைய மரங்களில் உள்ள இலைத்தலைகளை தான் உடச்சி சாப்பிடுது. எவ்வளோ கஷ்டம் பாருங்கள், எவ்வளோ சவால் இருக்குது பாருங்கள் அதில். அதனால தான் அதுக்கெலாம் நோய் இல்லை. நம்மக்கிட்ட சவால் இல்லாத உணவு. சோறு சாப்பிட்றதெல்லாம் ஈஸி. யார் வேணாலும் இந்த இட்லி சாப்பிட்றது, பூரி சாப்பிட்றது, பொங்கல் சாப்பிட்றது, டீ காப்பி குடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸியான விஷயம். இதில் சவாலே கிடையாது. அதனால தான் நம்ம உடம்புல நோய் வருது. ஏன் சவால் இல்லாத உணவுகளை மனிதர்கள் சாப்பிட்றாங்கன்னா, மனிதர்கள் செய்கிற தொழில் இருக்குது பாருங்கள், அது சவால் நிறைந்ததாக இருக்கிறது. ஒரு டாக்டராக இருக்கிறது, இன்ஜினியராக இருக்கிறது, பிளம்பராக இருக்கிறது, கார்பெண்டராக இருக்கிறது, ஒரு மளிகை கடை, இந்த தொழில் இருக்குல்ல, இது மிகப்பெரிய சவாலாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் மனிதர்கள் ஏதாவது ஒன்றில் தான் கஷ்டப்படணும், ஒரு விஷயத்தில் தான் கஷ்டப்படணும். தொழிலையும் நீ கஷ்டப்படுற, தொழிலே ஏகப்பட்ட மன அழுத்தத்தை தருகிறது. மன அழுத்தத்தை தொழில் தருது, ரொம்ப சவாலாக இருக்குது. அவ்வளோ ஈஸி கிடையாது தொழில் செய்கிறது. அதுவும் இன்னொருத்தர் கீழே உட்காந்து அவங்க சொல்கிற மாதிரிலாம் நம்ம செய்யணும். அவங்க ஆர்டர் போடுவாங்க, திட்டுவாங்க, அப்படி அவங்கள பற்றினப்பா இதெல்லாம் இப்படி ஒரு சவால் நிறைந்த ஒரு தொழில்களை நாம் செஞ்சிட்ருக்கோம். அதனால தான் நம்மளால் உணவில் சவாலை எதிர்கொள்ள முடியல. இப்போ நம்ம தொழில்ங்கிறது சவாலை குறைக்கணும். தொழிலில் சவால், இப்போ பிறருக்கு கீழே இருந்து வேலை பார்க்கக்கூடாது. பிறர் கீழே இருந்து வேலை பார்க்குறது தான் உண்மையான சவாலே. காலையில் 9 மணிக்கு ஆஃபீஸுக்கு போகணும், அவர் திட்டுவார், அப்படி இப்படின்னு நம்ம ஓடுறோம்ல, அவங்களுக்கு 8 மணி நேரம் அங்கே உட்காரணும். தொழிலில் இருக்கிற சவால் இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறது, அப்புறம் 8 மணி நேரம் அங்கே போய் உட்காருது, 8 மணி நேரம் தொழில் செய்யணும். அதான் விடுமுறைன்னா ஏன் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க? அது அவ்வளோ கஷ்டமான விஷயம், சவால் இருந்தது. அதனால தான் நம்மளால் உணவில் சவாலை எதிர்கொள்ள முடியல. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் சவாலை எதிர்கொள்ளணும், கஷ்டத்தை எதிர்கொள்ளணும். நம்ம தொழிலில் கஷ்டத்தை எதிர்கொள்கிறோம், இன்னொருத்தர் கீழே இருந்து வேலை பார்க்குறோம், அப்புறம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் வேலை பார்க்குறோம். அப்போ ஏன்னா தொழில் செய்கிற இடம் இருக்குது பாருங்கள், அது ரொம்ப அங்கே உறவுமுறைக்கே இடம் கிடையாது. உறவுமுறைக்கே இடம் கிடையாது, பிடிக்காத ஒரு இடம். அன்பு பாசங்கிறது அந்த இடத்துல இருக்காது, தொழில் செய்கிற இடத்துல இருக்காது. அப்புறம் நம்மளோட சின்னவங்களாம் நமக்கு ஆர்டர் போடுவாங்க, நம்மளை பிடிக்காதவங்களாம் நம்ம மேலதிகாரியாக இருப்பாங்க, அவங்க சொல்கிற வேலையை அவங்களும் பயந்துக்கிட்டுலாம் நம்ம செய்யணும். இப்படி ரொம்ப சவால் நிறைந்தது, சகித்து கொள்ள முடியாத விஷயத்தெல்லாம் நம்ம சகிச்சிக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நம்மளால் உணவில் சவாலை எதிர்கொள்ள முடியல. வாழ்க்கையில் ஏதாவது அப்போ இந்த தொழிலில் உள்ள சவாலை எப்படி குறைக்கிறதுனா, 3 மணி நேரம் தான் தொழில் செய்யணும் டெய்லி. அப்புறம் இன்னொருத்தர் கீழே நம்ம தொழிலே செய்யக்கூடாது, தன்னந்தனியாக தொழில் செய்யணும். அது எப்படி சாத்தியம்? இப்போ பிற உயிரினங்களும் தொழில் செய்யுது, உணவை தேடுவது தானே தொழில். நீங்கள் சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் வாங்க போகிற தவிர்க்க முடியாத தேவை, நீங்கள் ட்ரெஸ் வாங்குறீங்களோ இல்லையோ, ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நீங்கள் ட்ரெஸ் வாங்கிக்கலாம்.
ஆனால் நீங்கள் தினமும் நீங்கள் வாங்குகிற விஷயம், நீங்கள் வாங்குகிற சம்பளத்தில் உணவு தான். அப்போ பிற உயிரினங்களும் உணவை தேடுறதில்ல, உணவை ஒரு மாடு புல்ல மேய்தில்ல, அது அது அதோட தொழில். ஒரு சிங்கம் வேட்டையாடுறதில்ல, அது அதோட தொழில். அதுபோல் மனிதர்கள் உணவை உற்பத்தி செய்கிற ஒரு தொழில். அந்த மாதிரி ஒரு தொழிலை பிறருக்கு கீழே இல்லாமல் தன்னந்தனியாக 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் நிலம் கொடுத்துடணும். 2 ஏக்கர் நிலம் கொடுத்துட்டாக்கா தன்னந்தனியாக ஒரு எளிமையான விவசாயம், பிறருடைய உதவி இல்லாமல் அந்த விவசாயத்தை பண்ணணும். அப்போ அந்த விவசாயத்தை எளிமையாக மாற்றணும். எளிமையாக இருந்தால் தான் அது பிறருடைய உதவி இல்லாமல் நம்ம அந்த விவசாயத்தை பண்ண முடியும். இந்த நெல், கோதுமை இதெல்லாம் உற்பத்தி பண்ணுற விவசாயம் இருக்குல்ல, ரொம்ப கடினமானது, சவால் நிறைந்த. அதை நம்ம தன்னந்தனியாக பண்ண முடியாது. அதுக்கு நம்ம மற்றவங்களோட உதவி தேவை. அப்போ அந்த மாதிரியான உணவுகளை உற்பத்தி பண்ணக்கூடாது. அது நோயையும் தரும். அதுக்கு உப்பெல்லாம் தேவை. உப்பு இல்லாமல் நம்ம சோறு சாப்பிட முடியாது. உப்பு நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அளவுக்கு அதிகமான வலிமை தருகிற இந்த அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதை உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்டோம்னா அது பிறரை அடிமைப்படுத்த வேண்டும், பிறரோடு சண்டை போட வேண்டும் என்கிற மனப்பான்மையை கொடுக்கும். அதனால் அது மனிதர்களுடைய உணவு கிடையாது. குறைவான தண்ணீர், குறைவான உழைப்பு, குறைவான நேரம், குறைவான உழைப்பு, குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு விவசாயத்தை தான் நம்ம பண்ணணும். அதுதான் காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான், இலைத்தலைகள். இதுக்கு குறைவான தண்ணீர் போதும், குறைவான உழைப்பு போதும், குறைவான நேரம் போதும். 3 மணி நேரம் தான். நம்ம தனியாக உட்காந்து பிறருடைய உதவி தேவையில்லை. இதை உற்பத்தி செய்கிறதுக்கு காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள் இதெல்லாம் உற்பத்தி செய்கிறதுக்கு பிறருடைய உதவி தேவையில்லை. அப்போ பிறர் கீழே இருந்து வேலை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லாமல் நமக்கு தேவையான உணவை நாம் உற்பத்தி செய்து கொள்ளலாம். உணவை அந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணணும். இயற்கையோடு இணைஞ்சி தற்சார்பு வாழ்க்கை முறை இது. தனக்கு தேவையான உணவை பிறருடைய உதவி இல்லாமல் உற்பத்தி செய்வது, பிறருக்கு கீழே அடிமையாக இல்லாமல் உற்பத்தி செய்கிற அந்த தற்சார்பு வாழ்க்கை முறை, அதில் செய்யக்கூடிய விவசாயம். குறைவான தண்ணீர், நேரம், உழைப்பு தேவைப்படுகிற ஒரு விவசாய முறை. அப்போ இந்த தொழிலில் சவால் பாருங்கள். நேரத்தையும் குறைச்சிட்டோம், உழைப்பையும் எளிமையாக்கிட்டோம். கஷ்டப்பட்டு இதை நீங்கள் உழைக்க வேண்டிய தேவையில்லை. எப்போதும் தண்ணி ஊற்றணுங்கிற அவசியம் இல்லை. மழை காலங்களில் நீங்கள் தண்ணியை ஊற்றாண்டாம், தோட்டத்துக்கு போயிட்டு வந்தால் மட்டும் போதும். களை பறிக்கணும், கொஞ்சம் உரம் போடணும், அவ்வளோதான். 3 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். அந்த மாதிரி குறைவான உழைப்பு தேவைப்படுவது, அப்புறம் குறைவான தண்ணீர், குறைவான நேரம் மட்டுமே எடுத்துக்குது. யாருக்குள்ள இருந்தும் வேலை பார்க்க வேண்டாம். அடிமைத்தனம்ங்கிறது இங்கே இல்லை. அப்போ தொழிலில் இருக்கிற சவால் முடிஞ்சு போச்சு. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த தொழில் தான் பண்ணணும். உணவை உற்பத்தி செய்கிற எல்லாத்துக்கும் சாப்பாடு தேவை. அப்போ எல்லாத்துக்கும் 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 2 ஏக்கர் நிலம் ஒதுக்கிடணும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் விளைநிலம் நம்ம ஒதுக்கி விட்டுறணும். பார்த்தீங்களா? தொழிலை இப்போ நம்ம சவால் இல்லாத ஒன்றாக மாற்றி விட்டோம். எளிதான நடைமுறையாக மாற்றி 3 மணி நேரம் தான் வேலை பார்க்கணும், வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் யாரும் வேலை பார்க்கக்கூடாது. எல்லாத்துக்கும் ஒரே நீதி தான். நான் 4 மணி நேரம் வேலை பார்ப்பேன், 7 மணி அப்படிலாம் பார்க்கக்கூடாது. 3 மணி நேரம் தான். கரெக்டாக காலைல 7 மணிக்கு போறியா, 10 மணிக்கு நிலத்தை விட்டு வெளியில் வந்துடணும். வீட்டுக்கு போய்டு, உனக்கு தேவையான உணவை சேகரித்து கொண்டு வீட்டுக்கு வந்துடு. இலை தலைகள் அந்த மாதிரிலாம் சாப்பிடு. அப்போ இப்படி தான், இதுதான் உணவு, உனக்கான உணவு. தொழிலில் இருக்கிற சவாலை நம்ம முற்றிலும் தவிர்த்து விட்டோம். இதை விட அப்போ நீ இந்த 2 ஏக்கரில் கிடைக்கிற உணவு தான் உனக்கான உணவு. அங்கே நெல், கோதுமை, மாமிசெல்லாம் சாப்பிடக்கூடாது. மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் மனித உணவு கிடையாது. நம்மலாம் தாவர உண்ணி. அப்போ அந்த 2 ஏக்கர் நிலத்தில் உனக்கு என்ன கிடைக்கும்? காய்கறிகள் கிடைக்கும், பழங்கள் கிடைக்கும், கீரைகள் கிடைக்கும், இலைத்தலைகள் கிடைக்கும், பயிர்கள், பருப்புகள், கடலைகள், காளான். இதுதான் உனக்கு அந்த 2 ஏக்கரில் கிடைக்கும். மீன் சாப்பிடக்கூடாது, பால்லாம் சாப்பிடக்கூடாது. அப்போது இப்படி ஒரு உணவை தான் நம்ம சாப்பிடணும். ஹீட் ஆகுது, அது மொபைல் ஃபோன். அது என்னென்னா வெயில்கள். அதனால் இப்படி ஒரு உணவை தான் நாம் சாப்பிடணும். அப்போது உணவு சவால் நிறைந்ததாகவும் இருக்குது. தொழிலில் உள்ள சவாலை குறைச்சிட்டோம். தொழிலில் இப்போ நமக்கு சவால் குறைஞ்சிருச்சு. உணவு சவால் நிறைந்த ஒன்றாக மாறுகிறது. உப்புலாம் சேர்க்காம நம்ம இப்போ சாப்பிட்றோம். உப்புலாம் சேர்க்காம அப்போது நம்ம நோயெல்லாம் இல்லாமல் போயிடும். நமக்கு நோயே வராது. பார்த்திங்களா? குறைவான உழைப்பு தேவைப்படுவது, குறைவான நேரம் தேவைப்படுகிறது, குறைவான தண்ணீர் தேவைப்படுகிற ஒரு உணவு. இது நமக்கு நோயவும் தராது. நீங்கள் நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு கடைசியில் அப்புறம் நோயை குணப்படுத்துறதுக்காக அதுக்காக நீங்கள் அலையிறது, வாழ்க்கை இன்னும் கடினமாகுது. இது வாழ்க்கையை எளிதாக மாற்றுகிறது. உங்கள் உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ஆனால் ஒரு உழைப்பு, ஒரு மன அழுத்தம் இல்லாமல் மகிழ்ச்சியான வழியில் வாழ்வதற்கு ஏற்ற ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை முறை. தற்சார்பு வாழ்க்கை முறையில் மனிதர்கள் இப்படி தான் வாழ போகிறாங்க. எதிர்காலத்தில் இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்கள் அமைதியாக வாழ்வார்கள். தொழிலில்
பிறருடைய யாரையும் அடிமைப்படுத்தக்கூடாது. யாருக்கிடையே நம்ம அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிறரது இடையூறு இல்லாமல் நம்ம தொழில் செய்யணும். பிறர் நம்மை அடிமைப்படுத்துகிறாங்களே, வேலை வாங்குறாங்களே, இந்த அடிமைத்தனம் என்பது பிறரது இடையூறுகள். பிறரிடமிருந்து நமக்கு வருகிற இடையூறு. பிறரை நாம் வேலை வாங்குகிறோம் அப்படின்னா பிறரை நாம் தொழிலில் டிஸ்டர்ப் பண்ணுறோம். தொழில்ங்கிறது வந்து அன்பு பாசம் எதுவுமே இல்லாத ஒரு இடம், உறவுமுறை இல்லாத இடம். அந்த இடத்துல போயிட்டு உறவுமுறை இல்லை, அந்த இடத்துல நம்ம தனியாக தான் இருக்கணும். தொழில் செய்கிற இடத்துல நம்ம தனியாக தான் இருக்கணும். உறவுமுறை இல்லாமல் நம்ம மனிதர்களோடு தொடர்புபடுத்தக்கூடாது. நம்மளை அன்பு பாசம் இல்லாமல் மனிதர்களோடு நாம் தொடர்பு கொள்ளக்கூடாது. ஒரு தொழிலில் வந்து நாம் பிறரோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. அப்படி தொடர்பு கொண்டோம் அப்படின்னா மனிதர்கள் நம்மளை வேலை வாங்கும்போது மனிதர்கள் மீது வெறுப்பு வரும். மனிதர்கள் மீது அன்பு பாசம் இல்லாமலே ஒரு மனிதர்களோடு நாம் தொடர்பு கொள்கிற அந்த தொழில் நடைமுறை இருக்குல்ல, இது மனிதர்கள் மீது வெறுப்பு வருவதற்கு காரணம். அதனால் வந்து இப்படி தான் இருக்கணும். சரி, இந்த வீடியோத்தோடு முடிச்சு.